ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வேக விடுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வெந்த பிறகு தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கும்போது நல்லா தக்காளி கொஞ்சம் மசிந்து வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு திரும்பவும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு முட்டையை ஒரு டம்ளரில் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்த தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பரு, கரம் மசாலா 2மே நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கும்போது உங்களுக்கு ஆம்லேட் இன்னும் சுவையாக வரும். அடுத்து முட்டையை வதங்கின வெங்காயம் தக்காளி மேலே ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மணிக்க தடவிடுங்க. நல்லா ஒன்று போல் பரப்பி விட்டுட்டு நல்ல ஸ்லிம்மான தீயில் கொஞ்சம் வேக விடுங்க. வேக விட்டு மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு ஒன் சைடு நல்லா வெந்த பிறகு அதை அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு சின்ன தட்டை எடுத்து அதில் எடுத்து வச்சிருங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் முட்டை ஆம்லேட் ரெடி. மேலும் வீடியோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ உறவு.